ஆட்டோ புதிய கட்டணம் விரைவில் வெளியிடப்படும். போக்குவரத்து துறை அமைச்சர் தகவல். தமிழகத்தில் ஓடும் ஆட்டோக்களுக்கு கடந்த 2013ஆம் ஆண்டு மீட்டர் கட்டணம் மாற்றியமைக்கப்பட்ட நிலையில் 13 ஆண்டுகள் ஆகிவிட்டதால் ஆட்டோ கட்டணத்தை உயர்த்த கோரி ஆட்டோ தொழிற்சங்கங்கள் பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தியுள்ளனர். இந்த நிலையில் தமிழகத்தில் ஆட்டோ கட்டணம் மாற்றியமைப்பது தொடர்பாக முத்தரப்பு பேச்சுவார்த்தை கிண்டியில் உள்ள போக்குவரத்து ஆணையரக அலுவலகத்தில் நேற்று நடைபெற்றது. போக்குவரத்து துறை அமைச்சர் விஜய் தமிழன் பார்த்திபன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் போக்குவரத்து ஆணையர் பாஸ்கரபாண்டியன், தொமுச தலைவர் நடராஜன், தமிழ்நாடு ஆட்டோ தொழிலாளர் சம்மேளனத்தின் செயல் தலைவர் பாலசுப்ரமணியம், உரிமைக்குரல் ஓட்டுநர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜாகீர் உசேன் உள்ளிட்ட 30 தொழிற்சங்கங்களைச் சேர்ந்த நிர்வாகிகள் பங்கேற்றனர். கூட்டத்தில் தொழிற்சங்கங்களின் தரப்பில் ஆட்டோவுக்கு குறைந்தபட்ச கட்டணம் 60லிருந்து 70ஆக இருக்க வேண்டும் எனவும், அடுத்து ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் ரூ. 30 வரை கட்டணம் நிர்ணயம் செய்யவும் வலியுறுத்தியுள்ளனர். மேலும் தனியார் செயலி வாயிலாக இயக்கப்படும் வாடகை வாகனங்களை முறையாக பயன்படுத்த வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். இதேபோல நுகர்வோர் அமைப்புகளின் நிர்வாகிகள் தரப்பில் ஆட்டோவுக்கு குறைந்தபட்ச கட்டணம் ரூ. 50 நிர்ணயம் செய்யப்பட வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். பேச்சுவார்த்தைக்கு பிறகு அமைச்சர் பார்த்திபன் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது பேசுகையில், ஆட்டோ ஓட்டுநரின் வாழ்வாதாரத்தை காப்பாற்ற ஆட்டோவில் மீட்டர் பொருத்தி முதலில் இயக்க இருக்கிறோம். இது மக்கள் சம்பந்தப்பட்டது என்பதால் முதல்வரின் கவனத்துக்கு கொண்டு சென்று ஆலோசித்து ஆட்டோ கட்டண நிர்ணயம் விரைவில் அறிவிக்கப்படும் என தெரிவித்துள்ளார்.